தேவனுடைய பிரசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலே சந்தியை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டில் 3 மாதங்கள் முடிந்து இந்த 4வது மாதத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நம்முடைய சபை விசுவாசங்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் சேர வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம கூட இருந்து இன்றுமாக ஒரு புதிய மாதத்தை கொடுத்த தேவனுக்கு நீங்கள் நாளும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தியானது, ஆண்டு சமூகத்திலே நீங்கள் எங்கிருந்து எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு மாதத்துக்குள்ளும் நாம் தீர்மானம் செய்து ஆண்டுக்குள்ளாக உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் உங்களோடு பேசுவது தெரிந்து கொள்ள சத்தியமானது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன, தீர்மானம் என்ன, நான் எப்படி இந்த மாதத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இதனாலே ஆண்டவருடைய திருநாமம் மகிழ்படியாக, ஆண்டவர் பொய் சொல்லக்கூடிய ஒரு தேவன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபத்திரம் அல்ல என்று சொல்லி நாம் இந்த நாளிலே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக, தேவன் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு, மனுபுத்திரன் அல்ல மனம் மாறுவதற்கு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், உலகத்திலே வாழக்கூடிய நீங்கள் நானும் இந்த உலகத்தை நம்பி, உலகத்தின் பிள்ளைகளை நம்பி, உலகத்தின் செல்வாக்கை நம்பி, உலகத்துடைய மக்களை நம்பி அநேக வேளையிலே நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே மக்கள் அடிக்கடி மனம் மாறுகிறார்கள் என்று சொல்லி, நாளை ஒருவேளை இன்று இருக்கிற ஒரு சூழ்நிலை நாளை அவருடைய வாழ்க்கையிலே மாறிவிடும். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட அவர் நிறைத்த ஒரு உண்மையானவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் நானும் தியானிக்கும் போது இந்த உலகத்தின் மூலம் நமக்கு அநேக ஏமாற்றங்களை நாம் அடைந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சிறு பிள்ளைகளிடத்திலே கேட்டாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளிடத்தை கேட்டாலும் சரி, பெரியவர்களுடைய வாழ்க்கையிலே கேட்டாலும் சரி, அநேகர் அல்லது கணவனை கேட்டாலும் மனைவியுமாக கேட்டாலும் சரி, ஏதோ விதத்தில் அநேக ஒரு ஏமாற்றங்கள் நாம் அடைந்திருப்போம். நீங்கள் நானும் எதிர்பார்த்த காரியம் நமக்கு கிடைத்திராமல் போயிருக்கலாம். இதனாலே நமக்கு கட்டுகின்ற ஒரு 3 பாடங்கள் ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலே, இந்த மாதத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இருவரையே நீங்கள் மனிதரை நம்பி அல்லது நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தாபனங்களே உங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நம்பி இருக்கலாம். ஆனால் இவைகளாம் நம்பி நம்முடைய வாழ்க்கை வீணாய் போயிடக்கூடாது. இந்த மார்ச் மாதம் வரைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து தேவனுடைய அன்பை நமக்கு கொடுத்துள்ளார். இந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருந்தால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். முதலாவது, மனுஷன் மனம் மாறுகிறான். மனுஷனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது அவனுடைய மனது இன்று இருக்கிற ஒரு மனது நாளை இருக்காது. ஏனால் இந்த மனது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதயத்திலே யோசிக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மனது மாறுகிறது, நாம் யோசிக்கிற காரியங்கள். ஆனால் மனிதன் காரணம் அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் மாற்றுகிறான். ஒருவேளை அவனுக்கு அநேக சூழ்நிலை வரும்போது அவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். நம்ம குடும்பத்துடைய ஒரு கணவர்மாரோ அல்லது மனைவிமாரோ இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சூழ்நிலையை தள்ளப்படும் போது, ஒரு நெருக்கத்திலே தள்ளப்படும் போது, ஆனால் அவங்களால் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது. சில பேரில் அப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய பயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சோதனையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சில லாப நிமித்தமாக அவளுக்கு எங்கே இருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் நிமித்தமாக அவர்கள் மனம் மாறுகிறார்கள்.
அவர்கள் எடுத்த தீர்மானம் மாறுகிறது. அநேகர் புதிய வருடத்திலே நாம் தீர்மானம் எடுத்திருப்போம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருக்காக நான் செய்வேன், திருச்சபைக்காக செய்வேன், உண்மையான பிள்ளையர் சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். ஏன் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிரச்சனை கேட்டும் தீர்மானம் செய்கிறோம். ஏன்னால் அந்த தீர்மானப்படி நம்மளால் நடக்க முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல மாறுகிறது. ஒருவேளை குடும்பத்தில் உள்ள நபர்கள் நிமித்தமாக, நபர்கள் மத்தியிலே, பிள்ளைகள் மத்தியிலே, தாய் தப்பன் மத்தியிலே எடுக்கிற தீர்மானங்கள் அல்லது அது நிறைவேற்ற முடியாமல் மனைவி நிமித்தமாகவோ கர்ம நிமித்தமாகவோ ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். அல்லது யாருமாச்சும் உதவி கேட்டு ஒருவேளை அவர் தருகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். அதை நம்பி நம்ம ஏதாவது ஒரு திட்டங்களை நாம் தீர்மானித்திருப்போம். அந்த வராத சூழ்நிலை மத்தியிலே ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பரிதாப நிலை அடைந்திருக்கலாம். என்றால் மனம் மாறுகிறோம். மனிதன் மனம் மாறுகிறான். அவருடைய மனது பக்குவப்பட்ட ஒரு மனதாய் இல்லாமல் ஒரு அலைபாயராக மனிதாய் போய்கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழல் மத்தியிலே நமக்கு தேவன் தருகின்ற ஒரு காரியங்கள், ஒருவேளை இந்த மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், யாரையாச்சும் நம்பி இருக்கலாம். ஆனால் இந்த மனிதரை நம்பி இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் வரவில்லை. ஏனால் அவர்கள் இன்று ஒன்று பேசுகிறார்கள், நாளை ஒன்று பேசுகிறார்கள். ஒருவேளை அது நிமித்தமாக நீங்கள் மனம் உடைந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை நோயில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே மனிதனை நம்பி நம்பி நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த மனிதனை நம்பும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இரண்டாவதாக நமக்கு தேவன் தருகின்ற ஒரு காரியம், தேவன் மனம் மாறாதவர். ஒருவேளை 3 மாதங்களையும் நீங்கள் நானும் ஏதோ ஒரு மனிதன் நம்பி இருக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்திலாவது நீங்கள் தேவன் அந்த மனம் மாறாத ஒரு தேவன் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை உள்ளது. தேவன் உண்மையை தான் சொல்லுவார். தேவன் கொடுக்கின்ற அந்த உண்மையான சத்தியத்தை நீங்கள் நான் கேட்கும் போது அந்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் நானும் நம்ப வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 118 நாம் வாசிக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 118:8 வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரை பேரில் பற்றுதரிப்பதே நலம் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பி கடந்த ஆண்டுகள், கடந்த மாதங்களை நம்பி இருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இது மொத்தமாக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், துக்கம் அடைந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தியானது என்று பார்க்கும்போது, மனுஷனை நம்பதை பார்க்கிறோம், கர்த்தரில் பற்றுதரப்பதே நலம். அந்த 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனுஷனை நம்பி, உலகத்தை நம்பி நீங்கள் போயிருக்கலாம். ஆனாலும் நித்தமும் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், கண்ணீர்மான ஒரு வாழ்க்கை அடைந்திருக்கலாம், துக்கம் அடைந்திருக்கலாம், பிரச்சனை அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த இரண்டாவது ஒரு காரியம், தேவன் மனம் மாறாதவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நெருங்கி போகும்போது அவர் மனம் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தரிப்பில் பற்றிய நலம். அவர் மாற்றமில்லாதவராக இருக்கிறார். உலகத்தை படைத்த போது, வானத்தை பூமி சமுத்திரத்தை படைத்த போது உண்டாகக்கூடாது என்று சொன்னார், உண்டாயிற்று. இப்படியாக தான் ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். அவரால் படைக்கப்பட்டவர், அவரால் ஜீவ சுவாசத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம் என்றால் அவர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், மனம் மாறாத தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம் மனதை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்திலே அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். எழுந்து நடை என்று சொன்னார். பெதஸ்தா குளத்திறகே படுத்திருந்த அநேக நாட்களாய் அவன் ஏமாற்றம் அடைந்தான். தேவதூதர்கள் கலைக்கு விட்டுகிறார்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க முடியவில்லையே, என்னுடைய நோய் தீரவில்லையே, ஒவ்வொரு நாளமும் ஏமாற்றமாக இருந்ததே. ஆனால் ஒரு நாள் தேவன் அவரை நேரடியாக சந்தித்தார். அந்த வாக்கு கொடுத்த ஒரு தேவன், நீ எழுந்து நடை என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடந்தான். இந்த மாதத்திலே, ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர்
உங்களுடைய மனதை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த பதஸ்தா குலத்திறக்கிய படுத்த மகனை எழுந்து நடை என்று சொன்ன ஒரு தேவன் மனம் மாறாத தேவனாக இருந்தார். ஏமாற்றம் அடைந்த அந்த மகனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நேரடியாக சென்று அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்கள் மனம் மாற வேண்டும். மனிதனை நம்பியிருந்த இந்த மனம் இயேசு கிறிஸ்து பக்கம் உங்கள் மனம் மாற்றம் அடையும் போது, மனம் மாறும்போது ஆண்டவர் மனம் மாறாத தேவன், வாக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகளே அங்கே சாலமோன் சொல்லக்கூடிய வசனத்திலே வாசிக்கும் போது அங்கு 21:10 அங்கு சாலமோன் மிகவும் அழகாக அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். 21:10 நான் வாசிக்கும் போது, துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது என்று சொல்லி அங்கே சாலமோன் ஞானி எழுதுகிறார். அப்படினால் நீங்கள் நானும் மனுஷனை நம்பி நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு போனது? அநேகர் நம்பி ஏமாற்றம் அடைந்து அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையிலே தீமையான வழியிலே போயிருக்கிறார்கள். மனிதனை நம்பி ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். அநேகர் இன்றைக்கு சீட்டு பணம் கட்டி ஒவ்வொரு மாதம் பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பணத்து நிமித்தமாகவே அவருடைய வாழ்க்கை ஒரு தோல்வியை அடைந்திருக்கிறது. துக்கத்திலும் கனியிலும் மனிதனை நம்பி பணத்திற்காக நம்பி ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை துக்கமாய் போயிருக்கும். அப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலை நீங்கள் போயிருந்தால் இந்த நாளிலே அந்த உங்களுடைய மனதை நீங்கள் கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய அந்த உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படின்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பயன்பாடு? இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவரே, என்னுடைய மனம் ஒரு பரிதபிக்கப்பட்ட மனமாக இருக்கிறது, என்னுடைய மனம் சோர்ந்து போய் இருக்கிறது, என்னுடைய மனம் துக்கத்தில் இருக்கிறது, என்னுடைய மனம் ஆண்டவரை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் நாளும் செய்ய வேண்டியது, அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பயன் தருகிறார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். தேவன் நமக்கு இந்த வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துள்ளார். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனம் மாறாத தேவனாக இருக்கிறார், வாக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு சோதனை வந்தது. ஆனால் அந்த தானியேல் மனம் தளரவில்லை. சிங்க கெபிலையை போட்டார்கள், அக்கினியின் மத்தியிலே அவருடைய நண்பர்கள் உலாவினார்கள், ஒரு நாளும் மனம் தளரவில்லை. அங்கே தேவன் அவர்கள் மத்தியிலே உலாவினார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஒரு நாளும் மனிதர்களை நம்பவே இல்லை. ஆனால் தேவனை மாத்திரமே நம்பினார். அந்நிய தேசத்திலே அவர்கள் இருந்த போது கூட அங்கே தேவனை நம்பினார். உங்களுடைய மனம் ஏன் மாற்றம் அடைகிறது? மனிதனை நம்பி நம்பி மோசம் போகாதீர்கள். இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை ஒன்று பேசுவார்கள். இந்த மனிதர்கள் ஏதாவது பணம் கிடைக்குமா, ஆதாயம் கிடைக்குமா என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவல்ல. உங்கள் மனம் எப்படி உள்ளது என்பதை நீங்கள் நாளும் அறிந்து சிந்தித்து பாருங்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே நல்ல ஒரு தீர்மானம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவர் பக்கம் இருக்கிறனா என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏசையா என்ற புஸ்தகத்திலே தீர்க்கதரிசி ஏசையா மிகவும் அழகாக எழுதுகிறார். ஏசையா 2ஆம் அதிகாரத்திலே அங்கே எழுதக்கூடிய ஒரு சத்தியமானது அங்கே சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசையா 2ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி ஏதாச்சும் ஒரு காரியத்திற்காக நம்பி இருக்கிறோம். ஆனால் நம்மள்கிட்ட பணம் இல்லாத பொழுது விலகி சென்றிருப்பார்கள். எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதற்காக தான் நண்பராக இருக்கிறார்கள், ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்கும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விலகுகள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். தேவனை நம்பியே நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். தேவனுடைய பக்கம் உங்கள் மனதை செலுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கடைசியாக அப்போஸ்தலனாக பவுல் எழுதக்கூடிய ஒரு வசனத்தை வாசி இந்த நாளுக்குரிய நான் செய்தியை முடிக்க இருக்கிறேன். அங்கே அருமையான ஒரு வசனத்தை அங்கே ரோமர் என்ற புஸ்தகத்திலே அங்கே நான் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே பவுல் எழுதக்கூடிய வசனம்,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று ஆண்டவர் மிகுந்த நேர்த்தியாக அங்க பவுல் எழுதுகிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்காக ஏதாவது ஒரு வேஷம் தரித்து ஏதாச்சும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் நானும் நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தேவனுடைய நன்மை என்ன, தேவன் நமக்கு எப்படி நன்மை தருகிறார், தேவனோடு எப்படி பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பரிபூர்ணமான சித்தம், ஆண்டவர் தரக்கூடிய ஒரு சித்தம், முழுமையான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் பிரிக்க முடியாது. பரலோகத்திய தேவன் ஜோதிகளின் பிதாவர் என்ற ஒரு ஆசீர்வாதம் யாராலும் பிரிக்க முடியாது. அங்கே ஆண்டவர் பரிபூர்ணமான சித்தத்தை தருகிறார். தேவனுடைய சித்தத்தை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகனாலே மறுபுவார்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒருவேளை நீங்கள் மனிதனை நம்பி நம்பி நீங்க இருந்திருக்கலாம். ஏனால் மனம் மாறக்கூடிய ஒரு மனிதன், ஆனால் நம்முடைய தேவன் மனம் மாறாத தேவனாக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மனம் புதியதாகனாலே இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்கள் மனம் தேவன் பக்கம் திரும்பும் போது, தேவன் பக்கம் புதியதாய் மாறும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மறுபுவாங்கள். உங்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். மனிதனை நம்பி, உலகத்தை நம்பி, உலகத்தின் அதிபதியை நம்பி, வேலையை நம்பி, பணத்தை நம்பி, செல்வத்தை நம்பி இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தேவனை மாத்திரம் நம்புங்கள். ஆபிரகாம் தேவனை மாத்திரம் நம்பினார். யோசேப்பு தேவனை மாத்திரம் நம்பினார். தானியேல் தேவனை மாத்திரம் நம்பினார். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுபவம் ஆயிற்று. யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு மறுபவம் ஆயிற்று. யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு மறுபவம் ஆயிற்று. நீங்கள் பகுத்தறிந்து இந்த மனம் இந்த ஏப்ரல் மாதத்திலே, ஆண்டவரே என்னுடைய இருதயம் என்னுடைய மனம் புதியதாய் மாற வேண்டும். இப்பொழுது நான் தேவனை மாத்திரமே நம்பியிருக்கிறேன். தேவன் பக்கம் உங்கள் மனதை திருப்பும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மறுபவமாகுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுபவமாக அடைந்து ஒரு மாற்றம் அடையும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடைந்தது ஆண்டவரே, ஆனால் இந்த ஒரு புதிய மாதத்திலே, இந்த 4வது மாதத்திலே இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடையாதபடி ஆண்டவரே, நான் மனிதனை நம்பி ஏமாற்றம் அடைந்தேன். ஆனால் இப்பொழுது உம்மை நம்பியிருக்கிறேன். குடும்பமாய் சேர்ந்து, குடும்ப தலைவராக சேர்ந்து, தலைவியாக சேர்ந்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் மனம் வேறொரு பக்கம் நீங்க போயிருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். யாரையாச்சும் ஒரு மற்றவங்களை நம்பியிருக்கலாம். ஒருவேளை பெண் பிள்ளைகள் ஆண்ணை நம்பியிருக்கலாம். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் நம்பியிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். ஒருவேளைங்க கலங்கி தவிர்க்கலாம். ஏமாற்றம் அடைந்து விட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த மாதத்திலே என்னை மறுபமாக்குங்கள் ஆண்டவரே, என்னை மறுபமாக்குங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் புதியதாய் மாற வேண்டும், உம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் சொல்லி இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கையிலே மனிதன் பக்கம் இருக்கிற மனிதை விட்டுவிட்டு தேவன் பக்கம் நீங்கள் மாற்றம் அடையும் போது தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, மனிதனை நம்பி ஏமாற்றம் அடைந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை மறுபடுத்துங்கள், புதியதாக்குங்கள். உம்முடைய பக்கம் திருப்பும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாய். இந்த ஏப்ரல் மாதம் இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அடைந்து உன் பக்கம் திரும்பி உமக்கு சாட்சியை வாழத்தக்க தேவ கிருபை செய்ய முடியாய். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.